திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் என்பதை நீ எழுதி வைத்துக் கொள். மாநில உரிமைகளை பறிகொடுப்பவன் ஹீரோ என்றால் இல்லைங்க ப்ரோ. அது பேசி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா இல்ல நான் காவிரி தண்ணியை பத்தி தான் பேசினேன் அப்படின்றாங்க. இல்ல அவர் பேசுறது தப்பு இல்லைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் மை ஆன்சர் இஸ் என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேல் அரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, நாம் இந்த காணொலியில நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் ஸ்டாலினை கைது பண்ணாங்க. இந்த உடன்பிறப்புகளினுடைய கூவல் இருக்குல்ல, கூவல் திலகங்கள், அந்த கூவல் திலகங்கள் கூவிய கூவல் இருக்கு பாருங்க. நான் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இவங்களை கொண்டு போய் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஒரு 2 மாசம் வையுங்க. இவங்களும் குணமாயிடுவாங்க. அதுக்குள்ள மாநிலமும் ஓரளவுக்கு குணமாயிடும். ஏன்னா இவங்க தான் மாநிலத்தை நோயாளியா மாத்திட்டாங்க. நம்ம மாநிலத்தை நோயாளி மாநிலமா மாற்றியதே திமுக தான். இவங்க நவதோரங்களையும் மூடிக்கிட்டு ஒரு 2 மாசம் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா மாநிலமும் குணம் பெறும், இவங்களும் நலம் பெற்று நாடு திரும்புவாங்கன்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இவங்க இப்போ பைத்தியம் முத்தி போய் திமுக காரங்க செய்துட்டு இருக்கிற சேட்டைகளை நம்மளால தாங்கவே முடியல. நிறைய செய்திகள் இருக்கு. அன்பு உறவுகளே, வாங்க இந்த காணொலியை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷ காணொலி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க, முதல்ல இந்த ஒரு காணொலியை பாருங்க. பாத்தீங்களா இந்த காணொலிய? உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலினை உடனடியாக விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராட்டம் நடத்துறவங்க யாரு? திமுக காரங்க. ஆனா இவங்க மானங்கட்ட திமுக அரசே ஒழிக, மானங்கட்ட திமுக அரசே ஒழிகன்னு இவன் தான் ஏன் கோஷம் போடுறான்? இப்ப ஆட்சியில இருக்கிறது யாருன்னு இவனுக்கு தெரியல, கைது செய்யப்பட்டிருப்பது யாருன்னு இவனுக்கு தெரியல, நாம யாரை எதிர்த்து போராடுறோம் அப்படிங்கறதும் அவனுக்கு தெரியல. இப்போ இவன் பைத்தியமா இல்லையா? நான் இதைத்தானேங்க சொன்னேன். நான் எதனா தப்பா சொன்னா? நான் எதனா தப்பா சொல்லியிருந்தா என்ன வேணா நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். உண்மையிலேயே இவன் பைத்தியமா இல்லையா? இப்ப இவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் எங்க? கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்த்தா ஒரு 2 மாசம் அவனை மருத்துவமனையில வச்சிருந்து அவன் நலம் பெற்று வெளியே வரத்துக்குள்ள இந்த மாநிலம் கொஞ்சம் நலம் பெறும். பைத்தியமெல்லாம் முத்தி போய் இந்த மாதிரி மாநிலத்துல சுத்தின்னு இருந்தா நாம எப்படிங்க தைரியமா மாநிலத்துல உலாவுறது? நம்மளாம் வாழ வேண்டாமா? நம்ம பிள்ளைகள்லாம் தைரியமா அந்த நாட்டில் உழவ வேண்டாமா? இந்த மாதிரி வெறியேறின நாய்ங்க சுத்திக்கிட்டு இருந்தா என்னங்க ஆகுறது? தயவுசெய்து இதெல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க. இந்த நாய் தான் இப்படி குலைச்சிட்டு இருக்குதுன்னா இன்னொரு நாய் இதுக்கும் மேல ஒரு படி போய் அந்த காணொலியை பாருங்க. பாத்தீங்களா? இந்த நபரை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அரஸ்ட் பண்ணது உதயநிதி ஸ்டாலினை, ஆட்சியில் இருக்கிறது திரு விஜய் அவர்கள், நடந்து கொண்டிருப்பது திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி. இப்ப நீங்க ஒழிக அப்படின்னு சொன்னா யாரை ஒழிய சொல்லுவீங்க? எந்த அரசு ஒழியணும்னு சொல்லுவீங்க? எந்த ஆட்சி ஒழியணும்னு சொல்லுவீங்க? விஜய் ஆட்சி ஒழிகன்னு தானே உங்களால பேச முடியும். ஆனா கருணாநிதி ஆட்சி ஒழிகன்னு இவன் பேசுறான்னா இவன் எப்படிங்க சுயநினைவோடு இருக்கான்னு நம்மளால ஏத்துக்க முடியும்?
இதைத்தாங்க நான் சொல்றேன், இதைத்தான் சொல்றேன். தயவு செஞ்சு கொண்டு போய் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேருங்க. இவனை மட்டும் இல்லை, இவனை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பைத்தியம் ஏறிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். வெறி ஏறிட்டு இருக்கிறான். பைத்தியம் மட்டும் இல்லை, வெறி. நம்ம நாய்க்கு வெறி ஏறிட்டா போற வரவரெல்லாம் பிடிச்சி கடிக்கும் இல்லை, அதை விட மேலே போயிட்டானுங்க இவனுங்க. இப்போ இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் 200 ரூபாய் ஊப்பி மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க. உதயநிதி ஸ்டாலின் யாரு? அவர் தாங்க இந்த கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவர். அவருக்கும் அதே பைத்தியம் தான் ஏறி இருக்கு. இவரையும் கொண்டு போய் கீழ்ப்பாக்கத்தில் சேருங்கன்னு சொல்றேன் நான். ஏன்னா இவருக்கும் இந்த பைத்தியம் ஏறினதுனால தான் அவர் போயிட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாம பேசக்கூடாததெல்லாம் போயிட்டு டெல்டாவில் விவசாயிங்க போராட்டத்தில் பேசிட்டு கடைசியில் நான் பேசுனதை வெட்டி ஒட்டிட்டாங்க அப்படின்னு பேசுறாரு. வெட்டி ஒட்டிட்டாங்க. வெட்டி ஒட்டினாலும் வெட்டாம ஒட்டினாலும் நீ பேசுனது தானே அது. வெட்டி ஒட்டி போட்டாங்களா அல்லது வெட்டாத ஒட்டாம போட்டாங்களான்றது செகண்ட். பட் பேசுனது நீ தானே. நீ பேசுனது வெட்டி ஒட்டி கூட போட்டிருப்பாங்க, ஆனா பேசுனது நீ தானே. என்னங்கடா பேசிட்டு இருக்கீங்க? சத்யராஜ் மகள் திவ்யா அவங்கள ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க, என்னங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படி அங்கே பேசுவாங்க, என்னங்க பேசிட்டாரு அவரு? இப்போவும் சொல்கிறேன் ப்ரோ, அவரெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி பேசவே இல்லை. அவர் பேசுனது தப்பும் கிடையாது. அவரு அப்படி பேசவே இல்லை. அவர் பேசுனது தப்பும் கிடையாது. அவர் என்ன தப்பா பேசிட்டாரு? ஒன்றும் இல்லைங்க ப்ரோ. அதை பேசி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா இல்ல நான் காவிரி தண்ணியை பத்தி தான் பேசினேன் அப்படின்றாங்க. இல்ல அவர் பேசுனது தப்பு இல்லைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் மை ஆன்சர் இஸ் அப்ப உதயண்ணா பேசுனது நீங்க தப்பு இல்லைன்றீங்க. 100-200% தப்பு கிடையாது. இரட்டை அர்த்தம் கூடிய அப்படி அவர் பேசவே இல்லைங்க. பேசியிருக்காரு, அது காணொலியில இருக்கு. இல்லைங்க, ஐ won't agree. நீங்க சொல்றதுனால நான் அக்ரி பண்ணணும்னு இல்லைங்க ப்ரோ. அதை பேசி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா இல்ல நான் காவிரி தண்ணியை பத்தி தான் பேசினேன் அப்படின்றாங்க. இல்ல அவர் பேசுனது தப்பு இல்லைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் மை ஆன்சர் இஸ் அப்ப உதயண்ணா பேசுனது நீங்க தப்பு இல்லைன்றீங்க. 100-200. மகாநடிகன் சத்யராஜ் மகள் திவ்யா திருட்டு திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற நிலைமைக்கு போனதுக்கு காரணம் தெரியலப்பா எங்களுக்கெல்லாம். என்ன இல்லைன்ட்டு போய் நீங்க திருட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க நான் கேட்குறேன். அப்பனும் பொண்ணும் உங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லை? இந்த ஈனங்கட்ட சத்யராஜை தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தானே வாழ வச்சுட்டாங்க. இன்னும் எதுக்கு இந்த திருட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் நான். வெக்கமே இல்லையா உங்களுக்கெல்லாம்? அப்பந்தான் ஈனங்கட்டு போய் கொடுத்துட்டு இருக்கானா, மகனும் அதே நிலையில போய் நிக்கிறாங்களே, வெக்கமே இல்லை உங்களுக்கெல்லாம்? திமுகவுடைய யோகிதையை மக்கள் காரி துப்புறாங்க. ஒரு தனி மனிதன் காரி துப்புனா தொடச்சிட்டு போயிடலாம். நாட்டு மக்களே காரி துப்பும் போது அவங்க பின்னாடி போய் முட்டு கொடுத்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு மரியாதை இருக்குமா? இங்க உங்க அப்பா ஒரு புகழ்பெற்ற நடிகருங்க தமிழ்நாட்டுல. எவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது தெரியுமா அந்த மனுஷனுக்கு ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு காரி துப்பாதம் எவனும் இல்லை. சத்யராஜ் சோறை தின்னுங்கடா, சொரணம் இருக்கும். உப்பை போட்டு தின்னுங்கடா, அதுலயும் கொஞ்சம் ஈனமானம் இருக்கும், சூடு சொரணம் இருக்கும். அடுத்து கைதுக்கு தயாராக இருக்கின்றவர் இவர் தாங்க. இவரை பார்த்துக்குங்க, இவர் பேசுறது ஒரு நிமிஷம் கேட்டுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் என்பதை நீ எழுதி வைத்துக் கொள். மாநில உரிமைகளை பறிகொடுப்பவன் ஹீரோ என்றால், மாநில உரிமைகளுக்காக களத்தில் நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் என்பதை தெரிந்து கொள். நீட்டுக்கு ஆதரவாக நிற்கும் நீ ஹீரோ என்றால், அதை எதிர்த்து பல்லாண்டுகளாக களத்திலே நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் தான் என்பதை தெரிந்து கொள். மேகதாது அணையை நீ DK சிவகுமாரின் பாதம் தொட்டுதான் வாங்கி வருவாய் என்றால், அதே மாநில உரிமைக்காக களத்தில் நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உனக்கு வில்லன் என்பதை நீ எழுதி வைத்துக் கொள். வரலாறு அதை பேசும். இல்ல அப்பவும் இவன் என்ன சொல்லுவானா, விஜய் தள்ளு அப்படின்னு கவர்னர் 15 வரைக்கும் ஒரு கால் உங்கள் ஆட்சி நிலைத்தால், விஜய் போய் கொடியேற்ற போறப்ப கவர்னர் வருவார், விஜய் தள்ளு அப்படின்னு கவர்னர் ஏற்றுக்காருன்னு வை. இல்ல அப்பவும் இவன் என்ன சொல்லுவானா, இட் இஸ் நாட் ஃபார் ஜோக். அப்பவும் இவன் என்ன சொல்லுவானா, என்ன தப்புன்னு கேட்பான். அடுத்த என்ன சொல்லுவான், என்ன தப்பு? உனக்கு தெரியாதுடா, உனக்கு தெரியாது. கேட்டீங்களா? எத்தனை டா போட்டாருன்னு பாத்தீங்களா? முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே எத்தனை முறை எத்தனை டா போட்டு பேசுறாருன்னு பாத்தீங்களா? இவர் வந்துட்டு அலிமல் புகாரி, திமுகவினுடைய வழக்கறிஞர் அலிமல் புகாரி தான் இவரு. இவர் தான் வந்துட்டு இந்த அன்பானந்தன் அரியப்பன் திரு CM விஜய் அவர்களும் அவருடைய மகன் அவர்களும் பேசுவது போல ஒரு காணொளி உரையாடலை பேசி சமூக வலைதளங்களில் வெளியிட்டு, அதன் பிறகு போலீஸுக்கு பயந்து ஒரு நாள் இரவு முழுவதும் கழிவறையில ஒளிந்து கொண்டிருந்த அன்பானந்தன் அரியப்பன் அவருக்கு போய் வாதாடி அவரை பெயில எடுத்து விட்டவர் இவர் தான். இந்த புரட்சி திராவிட புலி தான். இப்போ இந்த புரட்சி திராவிட புலி தான் அடுத்த கைதுக்கு தயார் நிலையில் இருக்கார். உண்மையதாக சொல்றேன். இவனுங்களெல்லாம் விட்டு வைக்கலாமான்னு பாருங்க. நீங்க பாருங்க,
எந்த விஷயத்தை வேணும்னா பேசுங்க, தப்பு கிடையாது. கருத்துரிமை உண்டு. நீ சட்டம் படித்தவன், நீ சட்டத்தை மிகாமல் பேசுவதற்கு முதல்ல நீ கத்துக்கணும். வாயில என்ன வேணா வரும். விஜய் ஒரே ஒரு வார்த்தை திருச்சியில வாயில நல்லா வந்துரும் அப்படின்னு சொன்னார். அதுவே ஒரு பெரிய குற்றம்னு பேசின இந்த ஈரங்கட்ட பயிலுங்க இன்னைக்கு இத்தனை வார்த்தை பேசுறீங்களே வெளிப்படையா, இதெல்லாம் புனிதமா உங்க வார்த்தைகள்ல? நான் கேட்கிறேன், மாநில உரிமை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்களே, நான் கேட்கிறேன், மாநில உரிமை அத்தனையும் தாரை வார்த்தை இயக்கம் திமுக. மாநில உரிமைகள் அத்தனையும் தாரை வார்த்தை இயக்கம் திமுக. என்னத்த மாநில உரிமையை நொட்டி வச்சிருக்கீங்க நீங்க? என்னத்தை நொட்டி வச்சிருக்கீங்க மாநில உரிமை? இன்றைக்கு வரைக்கும் கல்வி மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு போனது காரணமே திமுக தான் இல்லையா? காவிரி உரிமை பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. காவிரி உரிமை தாரை வார்த்தது திமுகவா இல்லையா? கருணாநிதியா இல்லையா? எவன் காதடா வந்து பூவை சுத்துறீங்க? அதெல்லாம் ஏற்கனவே குத்தப்பட்ட காதுடா. இதெல்லாம் நீங்க வந்து புதுசா குத்தாதீங்க. பெரிய புரட்சி புலிகள் இவங்க. 59 ஆண்டுகளா புடுங்கினதை நாங்க பார்க்கல. நீங்க மாநில உரிமை பத்தி இன்னைக்கு பேசுற நீங்க திமுக 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது எவனும் ஒருத்தம் வாங்கி தந்தீங்களா? நீட்டை பத்தி இன்னைக்கு பேசுற நீங்க திமுக 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது எவனா நீட்டை பத்தி பேசுனீங்களா? நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல நான் புடுங்கி நடுற நாத்து நீட்டு தானே சொன்னவன் உங்க உதயநிதி தானே. உதயநிதி துணை முதலமைச்சரா இருந்த வரைக்கும் கேள்வி கேட்கின்ற இடத்தில் இருந்த நீங்க யாருன்னா கேட்டீங்களா? ஏன் அன்றைக்கெல்லாம் இதை பற்றி யாரும் கேள்வி கேட்கல? உதயநிதி திமுக ஆட்சி, திமுக எதை செய்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்க திமுக காரன். திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் கேள்வி கேட்கக்கூடாது. மக்களுக்கு எதிராக திமுக ஆட்சியில எது நடந்தாலும் யாரும் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க தான் ஆட்சி ஆளணும். ஏன்னா இந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதியுடைய ஒரே கட்சி திமுக தான். திமுகவை விட்டா இந்த மக்களை ஆள நாதி இல்லைங்க அப்படின்னு இவனுங்க பேசிட்டு உருட்டிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க ஈனப்பயிலுங்க. ஒரு மேடை கிடைச்சிட்டா, ஒரு மைக்கு கிடைச்சிட்டா எதை வேணா பேசுறது. நீ ஒரு சட்டம் படிச்சவன், நீ ஒரு முதல்வரை எப்படி பேசணும்ன்ற ஒரு வரைமுறை உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ இப்படிதான் பேசுவியா முதல்வரை? நாளைக்கு உன் மேல ஒரு கேஸை போட்டு உன்னை கைது பண்றான் அப்படின்னு வந்தாங்கன்னா கருத்து சுதந்திரம் இங்கே நசுக்கப்படுகிறது. திமுக காரர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். நீங்க ஆட்சியில் இருந்தபோது என்னத்தை புடுங்குனீங்க? இதையே தானே செஞ்சீங்க நீங்க. திமுக ஆட்சி பற்றி யாருன்னா ஒரு சின்ன விமர்சனம் வச்சுக்கூடாது, உடனே என்ன பண்ணீங்க? தூக்கி உள்ள குடாசில போட்டீங்க. அன்னைக்கெல்லாம் இனிச்சுதா? இந்த காணொலி ஒரு பாருங்க. தப்பு கிடையாது. அப்படி டென்ட் விட்டுருந்தீங்கன்னா அந்த டென்ட்டுக்கான ஆர்டர் காட்டுங்க. ஓகே. வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது இல்ல அது காட்டுங்க. நான் ஒன்சேங்க நீங்க அத காட்டுங்க. ஒன்சேங்க. ப்ரோ அத காட்டுங்க ப்ரோ. நான் பேசுறேன்னா சொல்லுங்க. நீங்க உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? என் பேர் வினோத். சரிங்க. நீங்களா? நான் வந்துட்டு கோவிலோட நிர்வாகி, வாலண்டியர்ஸ். ஓகேங்களா? நாங்க வருஷம் எங்களோட பணியை நாங்க செய்வோம். ஓகேங்களா? எங்களோட பணி நாங்க செய்யறப்ப வந்துட்டு எங்களால முடிஞ்ச உதவி செய்வோம். இந்த வருஷம் தான் எங்களுக்கு செய்ய விட்டுருக்காங்க. இப்படி அங்க போய் எங்களுக்கு இந்த வருஷம் தான் செய்ய விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் மற்றவங்க செய்ய விடல. இந்த வருஷம் நாங்களே செஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த வருஷம் நாங்கள் செய்யறோம். கேமரா கொஞ்சம் மணிக்கு இப்படி வாங்க. நீங்க வாங்க அந்த பக்கம் கம்பெனி வந்துருங்க. க்ளோஸ் ஆகுங்க. சொல்லுங்க. நாங்கள் எங்களோட உதவியை நாங்கள் செய்வோம். இந்த டைமுக்கு என்னன்னா நாங்கள் எங்களால் இதில் இருக்கனால இந்த கோவிலுக்கு இந்த இதை நிதி செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போன வருஷத்தோட எல்லாம் பில்லு எல்லாம் போட்டுருக்காங்க. இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் மேனுவலாக நாங்கள் பில்லு போட்டுருக்கோம். அதை காட்டுங்க பார்க்கலாம். அது வந்து நீங்கள் என்ன பர்மிஷன் கேட்டு வந்ததுன்னா நாங்கள் காட்டக்கூடாது. இல்லை நீங்கள் பர்மிஷன் வாங்கி காட்டுனா இப்போ இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு 150 சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாத்தினை வந்து ஓகே சார் நீங்கள் 100 வாங்குறதுல எப்படி நான் இதே வந்து போன வருஷம் நீங்கள் வந்தீங்களா சார்? போன வருஷம் வந்தீங்களா சார்? புகார் இப்போ வந்துருக்குங்க எங்களுக்கு. நிறைய டென்ட் விட்டுருந்து ஒரு ஸ்லிப் கொடுத்து வாங்கினா தப்பு கிடையாது. அதையே நீங்கள் பண்ணல சார். போன வருஷம் நீங்க ஏன் கேட்கல? இந்த வருஷம் நாங்க மரியாதை பண்ணுங்க. அதே மறைக்கிறீங்க. காட்டாம இல்ல. நீங்க கோயில் நிர்வாகத்தோட பர்மிஷனோட வாங்க, நாங்க காட்டுறோம் உங்களுக்கு. லஞ்சம்ங்கிறது எப்போ வேணாலும் தப்பு, எப்படி வேணாலும் தப்பு இல்லங்க. சாமி பேரை வச்சு லஞ்சம் வாங்குறது மகப்பெரிய தப்பு. அது எங்க இது லஞ்சமே நான் சொல்றேன். தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிருக்காங்க. யாருக்கும் பொறுத்து நீங்க எதுக்கு பணம் வாங்குனீங்க இப்ப? ஏங்க நாங்க அது கோயில் வந்து கேளுங்க வாங்க. ரெசிப்ட் கொடுத்தீங்களா? நீங்க வாங்க வாங்க. பில்ல காட்டுறாரு. ரெசிப்ட் தரல யாருக்கும். பில்ல மட்டும் காட்டுறாரு. அவங்களோட பர்மிஷனோட கேட்டு அவங்களாம் முடிஞ்சதான் கேட்டுருங்க. நாங்கள் கோயில் என்ன வேலை கேமராமேன் தாங்க. இதே வேலை பணம் வாங்குறது தவிங்க. பணம் வாங்குறது தவிங்க. புடிச்சு வாங்க மாட்டீங்களா? புடிச்சு வாங்க மாட்டீங்களா? சொல்லுங்க. புடிச்சு வாங்க மாட்டீங்களா? இதே வேலை இருக்காங்க. போங்க. இதே வேலை என்ன வேலை இருக்காங்க? என்ன வேலை இருக்காங்க? புடிச்சு சொல்லுங்க. என்ன வேலை இருக்காங்க? தேவல பேசாதீங்கப்பா. யார் தேவல பேசாதீங்க? பணம் வாங்குறான்னு சொல்லுங்க. கம்பெனி புடிச்சு சொல்லுங்க. இல்ல கூட்டுவாங்க. கம்பெனி வாங்க. நான் கூட்டுவாங்க. போங்க போலாம். யார் கம்பெனி கொடுக்குறா? நான் கொடுக்குறேங்க. வாங்க நான் கொடுக்குறேன். சொல்லுங்க. யார் இவரு வாங்குனப்ல? வாங்க கூட்டு யார் எந்த கடை வாங்குனா? போங்க கொடுத்துங்க. போங்க. கூட்டுவாங்க வர. போங்க அந்த கடை வாங்குனா. போடா. என்ன வேலை இருக்காங்க? பணம் வாங்குறது தப்புங்க. எது பணம் வாங்குறா? எதுக்கு பணம் வாங்குறா? எதுக்கு பணம் வாங்குறா? பாத்தீங்களா இந்த காணொலியை? இது சேலத்துல ஒரு கோவில்ல மட்டும் நடக்கலங்க.
சேலத்துல ஒரு கோவில்ல மட்டும் நடக்கல, தமிழ்நாடு முழுமைக்கும் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல கோவில்கள்ல இது நடந்துட்டு தான் இருக்கு. டிவிகே ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகிவிட்ட பிறகும் கூட இன்னும் இதை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன சொல்லுங்க? கடந்த ஆட்சியினுடைய நீட்சி. இது அங்க பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, இது புதுசு இல்ல, இது புதுசு ஒண்ணும் இல்ல, இது ஏற்கனவே கடந்த ஆட்சியிலேயே நடந்தா இப்போ நடந்துட்டு இருக்குது. கடந்த ஆட்சியில இருந்த ஆட்கள் வேற, இப்ப இருக்கிற ஆட்கள் வேற, அவ்வளவுதான். கடந்த ஆட்சியில திமுக காரங்க வசூல் பண்ணாங்க, இந்த ஆட்சியில டிவிகே காரங்க வசூல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா வசூல் செய்யறவங்க இன்னைக்கும் திமுக காரங்க தான் தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா டானுங்க வந்து திமுக காரங்க தான். கோவிலுங்க, இப்ப கோவில் கட்டுப்பாட்டுல கோவிலுடைய இடத்துல கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டிருப்பது எல்லா கோவில்கள்லையும் இருக்கிறது தான். கோவிலை சுற்றி இருக்கின்ற கடைகள் வந்துட்டு டெய்லி வாடகை இருக்கும், மாத வாடகை இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு எல்லா இடங்கள்லையும் இருக்கு. அது வந்துட்டு ஒரு டெண்டர் விடுவாங்க, அது ஒரு கேட்டு மாதிரி போடுவாங்க, டெய்லி வசூல் இருக்கும், மாத வசூல் இருக்கும், இப்படி எல்லா இடங்கள் இருக்கிறது தான். ஆனா இங்க காவல்துறை வந்துட்டு இந்த இடத்துல கடைகளே போடக்கூடாதுன்னு காவல்துறை தடை போட்டுட்டாங்க. ஆனாலும் அந்த மக்கள் அங்க கடை போடுறாங்க. கடை போடுகிறவர்களை அகற்றுவதற்கான வேலையை காவல்துறை செய்திருந்தா தப்பு இல்லை. ஏன்னா காவல்துறை வந்துட்டு இங்க கடை போடக்கூடாதுன்னு தடை போட்டாங்க. அப்ப அவங்க கடை போடுறாங்க அப்படின்னா அவங்களை அகற்றுவது தப்புன்னு சொல்ல முடியாது, சட்டம் கடமையை செய்துன்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன செய்யறாங்க? கடை போட்டு இருக்கிறவங்க கிட்ட ஒரு துண்டு சீட்ல எல்லாரும் பேரையும் எழுதி எடுத்துக்கிட்டு எந்தெந்த கடைக்கு எவ்வளோன்னு, இது ஒரு கிராமப்புறத்திலேயோ இல்ல ஒரு ஊர் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோவிலோ கிடையாது. இது ஒரு இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோவில். இந்த கோவில்ல ஒவ்வொரு கோவிலுக்கும் இந்த மாதிரி தனிநபர்கள், கட்சி சார்ந்த நபர்கள் காவல்துறையின் உதவியுடன் காவல் ஆய்வாளர்கிட்ட அவர் பேசுறாரு. அந்த காவல் ஆய்வாளர் அவ்வளவு கோவப்பட வேண்டிய தேவை என்ன? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எதற்கு வசூல் பண்றீங்கன்னு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணணுமா, அல்லது அவரை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்தின செய்தியாளரை வெளியே போங்கன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னா திமுக ஆட்சியில் உங்க எந்த வேலையும் கிடையாது. நீங்க சுதந்திரமா இருந்தீங்க, உங்களை வசூல் செய்ய விட்டு எல்லா பக்கமும் வாங்கி தின்னானுங்க வாய்க்கரிச்சு. களை எடுக்கணும், தொடர்ந்து எடுக்கணும். ஏன்னா ஒரு களை 2 களை இருந்தால் அப்படி புடிங்கி எடுத்து போட்டு சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம கழனிய. இது மாநிலமே கலையா இருக்குது. இதுல நல்லது எதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். இருக்கின்ற சிஸ்டம் டோட்டலா களை அறிவு இருக்கு. அழுக்கு படிந்து கிடக்கிறது. அழுக்குதான் இங்க முதன்மையா இருக்கு. இப்ப இந்த அழுக்கை முற்றிலுமா அகற்றணும்னா நிறைய சோதனைகளை இந்த அரசு சந்திக்க வேண்டியிருக்கும். திமுக மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. அதிமுக ஒன்றும் தெரிவிக்க போறதில்ல, அது இருக்குதா இல்லையானே தெரியல. அதிமுக அது காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. திமுக அரசியல் செய்தாகணும், அடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும். அதனால அவங்க நிறைய பண்ணுவாங்க, அராஜகம் பண்ணுவாங்க, அட்டூழியம் பண்ணுவாங்க, ஆளும் கட்சிக்காரர்கள் மீது அபாண்டமான பழியை போடுவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனாலும் இவர்களை எதிர்கொள்ள வேண்டிய திறமை ஆளுகின்ற கட்சிக்கு இருக்கணும், வளர்த்துக்கணும், அவ்வளவுதான், வேற வழியே இல்லை. ஏன்னா இதை முற்றிலுமா ஒழிக்கணும். ஏன்னா அதிகார வர்க்கத்தோடு இணைந்து தனிநபர்களும் கூட்டு சேர்ந்து சுரண்டி திங்கிற ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஆளும் கட்சி எதிர்கட்சியில கடந்த காலங்களில் இருந்தது. அது திமுக, அதிமுக. இன்றைக்கு ஒரு நிர்வாகம் நேர்மையா செயல்பட வேண்டும் என்று முனைந்தாலும் அதற்கு மிகப்பெரிய தடைக்கற்களாக இந்த பழைய சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் தொடரும். இதை உடைத்து நொறுக்காம இதை மாற்ற முடியாது. உடைத்து நொறுக்க வேண்டிய அவசியம் ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அன்பு உறவுகளே, இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேல் அரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.